ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நண்பர் கேட்ட ஒரு காமனான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருந்தாருனாக்கா, நம்ம புறாக்களை கண்ணை வச்சு எப்படி அது புறா வந்து ப்ரீடராக இல்லை ஃப்ளையரான்னு கண்டுபிடிக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. வந்து பார்த்திங்கன்னா, இந்த கர்ணப்புறா வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளையர் கெப்பாசிட்டி உள்ள புறா. இது நம்ம ரேஸுக்கெலாம் ஓட்டினோம்னாக்கா சால்டாக ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட நல்லா தாராளமாக பறக்கும். இதோடைய ஐ சைன் பாருங்கள். இது நம்மக்கிட்ட பறந்துருக்கு. ஸோ அதனால தான் இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதோட ஐ சைன் வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த பியூப்புல் சர்க்கிள் ஆஃப் அடாப்டேஷன் ரிங் வந்து அவ்வளோவா தெரியாது. நம்ம அதை ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணுனாக்கா லென்ஸு போட்டால் தான் மட்டும்தான் தெரியும். இந்த கோரலேஷன் சர்க்கிள் ஆஃப் அடாப்டேஷன், கோரலேஷன், அதுக்கப்புறமா ஐரிஸ், இன்னர் ஐரிஸ், அவுட்டர் ஐரிஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு அந்த ஹெல்த் ரிங்கு, இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு புறா வந்து நல்ல ஒரு ஃப்ளையிங் கெப்பாசிட்டி இருக்கும். இந்த சர்க்கிள் ஆஃப் அடாப்டேஷன் ரிங் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், அந்த பியூப்புல் பக்கத்துலேயே இருக்கும். இந்த அடாப்டேஷன் ரிங்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோரலேஷன் ரிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக இருக்கணும், பெருசாக இருக்கக்கூடாது, ப்ராடாகவும் இருக்கக்கூடாது. இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்க புறா நல்ல ஒரு ஃப்ளையிங் கெப்பாசிட்டியில் இருக்கும். இதோடைய டெய்ல் ஃபினிஷு, ஒரு புறா பறக்கணும் அப்படின்னாக்கா எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த புறாவால் பறக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெய்ல் ஃபினிஷிங்கு பாருங்கள். இது நம்மக்கிட்ட நல்லா பறந்த புறா, அதனால தான் இதை வச்சு நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்டர் ஐரிஸ்ன்னு சொல்லியிருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளோட்டிங்கில் இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. இன்னொரு புறா காட்டுறேன் பாருங்கள். இதோடைய முக அமைப்பும் பாருங்கள். இந்தமாதிரி இருந்தால் தான் வந்து இந்த காற்று கிழிச்சிக்கிட்டு இப்படி போனாங்க நல்லா பறக்கும். அப்படி இல்லை ஏர் நெத்தியாக இருக்க புறாங்க வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து இறங்குறத தான் பார்க்கும். அதனால தான் மேக்ஸிமம் இந்த மாதிரி இருக்க பீக்கை வந்து சூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி வேறு இன்னொரு ஃப்ளையர் பேர்ட் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அதோடைய நெக்ஸ்ட்டு ஜோட்டு, அதான் நெக்ஸ்ட்டு கிளச்சில் எடுத்த ஒரு செட் ஆஃப் பேர்டு. இது இல்லை இந்த ஒரு புறா தான் நின்றுச்சு, ஒன்று தான் போட்டுச்சுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடாப்டேஷன் ரிங்க்கு அடுத்து வர அந்த கோரலேஷன் ரிங்கு எவ்வளோ மெலிஸாக இருக்கும்னு பாருங்கள். மெலிஸாகவும் இருக்கும், நல்ல ஒரு பறவை. எல்லா ரிங்குமே கரெக்டாக இருக்கும். இந்த ஹெல்த் ரிங்கு, இன்னர் ஐரி, அவுட்டர் ஐரி எல்லாமே கரெக்டாக இருக்கும். எந்த அளவுக்கு மெலிஸாக இருக்குன்னு பாருங்கள் அந்த அடாப்டேஷன் ரிங்க்கு அடுத்தது இருக்கிறது. லப்பையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளோஸ்டாக தான் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல பறவை எதிர்பார்க்கலாம். இதை வந்து நம்ம ப்ரீடிங்க்கு வச்சு ரொம்ப ஃபுல் ப்ரீடரில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்க புறாங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீமேலை போட்டு நம்ம உடச்சோம்னாக்கா நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு. பாருங்கள் இதோடைய ரக்க அமைப்பு, இந்த ரக்க ஃபினிஷிங்கு நல்ல ஒரு பறவை எதிர்பார்க்கலாம் இந்த புறாவில். இப்போ இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல ஒரு ப்ரீடிங் குவாலிட்டி ப்ளஸ் ஒரு ரேசிங் குவாலிட்டி இருக்க ஒரு புறா. இதை வந்து நம்ம ஸ்டாக் பேர்ட் ஆக்கிட்டோம். ஏன்னா இதோடைய ஐரிஸ் வந்து இதோடைய கண் அமைப்பு பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். இந்த எல்லா லேயருமே நல்லா தனித்துவமாக தெரியும். பார்த்திங்கனாலே நல்லா நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் இந்த புறாவில். இதோடைய கண் இந்த ரொட்டேஷன்லேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். பார்த்திங்களா இதோடைய முக அமைப்பு, இதோடைய ரக்கா, இதுக்கு முன்னாடி காமிச்சு இல்லையா அதோடைய வம்சாவளி தான் இதுவும். நல்ல ஒரு புறா. ஸோ இதில் தான் இந்த வாட்டி சிக்ஸ் எடுத்து ஓட்டலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான். நெக்ஸ்ட்டு டிசம்பருக்கு நம்ம இந்த புறாவை வந்து பேரிங் பண்ணுவோம். ஸோ இதோடைய அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதோட ரிங்கு எல்லாமே வந்து ரொம்ப நல்லா கிளியராக தெரியும். அந்த 5 ரிங்குனால் அந்த 5 ரிங்குமே நல்லா கிளியராக தெரியும்.
அடுத்தது ஒரு நல்ல ஒரு ஃபுல் ப்ரீடர் ஐசைன் இருக்க ஒரு புறாவை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மேலு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீடிங் கெப்பாசிட்டி மட்டும் உள்ள ஒரு புறா. ப்ரீடிங் கெப்பாசிட்டி மட்டும் உள்ள புறானா பறக்காதான்னு கேட்டிங்கனாக்கா பறக்கும். பறவைகளை வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இதுலேருந்து வரக்கூடிய சிக்ஸு வந்து ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். இதுமாதிரி புறாலாம் ரொம்ப ரேரு, இதுமாதிரி ஃபுல் ப்ரீடர் கிடைக்கிறதுலாம். ஸோ இதுலேருந்து தான் நம்ம அந்த ரேசர் புறாவெலாம் உருவாக்க முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு புறா கிடச்சிது அப்படின்னாக்கா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாக் பண்ண பாருங்கள். அப்படி இல்லை உங்கள்கிட்ட ப்ரீடர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எந்த புறாக்களை ஓட்டி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த புறாக்களை ஓட்டி பாருங்கள். இதெல்லாம் வந்து ஃபுல் ப்ரீடருக்கான ஐசைனு. இதோடைய கோரிலேஷன் ரிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராடாக இருக்கும். இந்தமாதிரி ப்ராடாக இருந்துச்சுனாலே புறா வந்து அந்தளவுக்கு பறவையில் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. மற்றபடி இந்த முக அமைப்பு, இந்த ரக்க ஃபினிஷிங்கு எல்லாமே வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த புறாவில். ஸோ இந்த மாதிரியான பேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னாக்கா ஸ்டாக் பண்ணி வச்சு நம்ம அதில் சிக்ஸே இறக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஒரு மேல் காட்டுறோம் பாருங்க. இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு நல்ல ஒரு ப்ரீடரு. அதேமாதிரி நான் போன புறா காமிச்ச மாதிரி இதோடைய கோரிலேஷன் ரிங்குமே வந்து ரொம்ப ப்ராடாக இருக்கும். ஐரிஸ் எல்லாமே ஃப்ளோட்டிங் ஐரிஸு உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த கண் அந்த ரொட்டேஷன்லேயே உங்களுக்கே தெரியும். நல்ல ஒரு வைப்ரேஷன், நல்ல ஒரு முக அமைப்பு. அதுவும் இல்லாமல் நம்ம கேஜ்லேயே ரொம்ப செல்ல பிள்ளை இவர். இதிலேருந்து நம்ம எடுத்த சிக்ஸ் தான் நிறைய பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். புறா இன்ன வரைக்குமே நல்லா பறந்துட்டு தான் இருக்குது. உடைய ரக்க அமைப்பு அதேமாரி இந்த ஒரு புறாவில் என்ன சிறப்பு அம்சம்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே இதில் இந்த லைனேஜில் வந்து அடி ரொம்ப சீக்கிரம் வந்துடும். அதேமாதிரி நம்ம நிறுத்தினோம்னாக்கா பெல்ட்டி வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாகவும் கண்ட்ரோல் பண்ணிடலாம் புறாவை. இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. நம்ம முதல்ல புறா வைக்கும் போது கொஞ்சம் காசு அதிகமாக கொடுத்து வாங்கின புறாவும் இந்த லைனேஜில் இருந்து தான். இது ஒரு நல்ல அமைப்பில் உள்ள ஒரு புறா. இதுலேருந்து தான் நம்மளுக்கு புறாவும் அதிகமானது. ஒரு நல்ல பேர் கிடச்சதும் இந்த வகையில் இருந்து தான். இன்னி வரைக்குமே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையுமே நிறைய புறா உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கோம். நல்ல புறாவும் நல்லா பறக்குது. ஸோ இதோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு மேல் காட்டினேன் இல்லையா, அதோடைய கூட பிறந்த தங்கச்சி இது. நம்ம ஒரு பக்கத்தில் மிஸ் ஆகிடுச்சு, அந்த புறா தான் இது. இப்போ நல்லா பறந்துட்டு தான் இருக்குது அவங்கக்கிட்டேயும். இதே மாதிரி தான் நம்ம இந்த லைனில் வந்து புறா நல்லாவே பறக்கும், அடியுமே நல்லாயிருக்கும். இப்போ அவங்க வீட்டில் இது பறந்துட்டுருக்கு. நானும் சரி எதுவும் கேட்க வேணாம்னு சொல்லி விட்டுட்டேன். அதனால் இந்த புறாவில் அடி பாருங்கள், அடி நல்லா தரமான அடி. இந்த புறாவில் வந்து ரொம்ப ஸ்பெஷாலிட்டி, அதை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இறங்காது. புறா பறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நல்லா பறவை பறக்கும். இந்த மொத்த எனர்ஜியும் லாஸ் பண்ணி பறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பறவை வந்து இந்த புறாவில் எதிர்பார்க்கலாம்.